எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு பாட்டோட ப்ரீலூட் தான் கண்டுபிடிக்க போறோம். ப்ரீலூட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க பாடுறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வரும் இல்லைங்களா, அந்த மியூசிக் தான் நம்ம ப்ரீலூட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த ஒரு ப்ரீலூட் தான் கண்டுபிடிக்க போறோம். என்ன சாங்கோட ப்ரீலூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க மீன்கள் மூவியோட ஆனந்தையாலை மீட்டுகிறாளே அப்படிங்கிற பாட்டோட ஸ்டார்டிங் மியூசிக் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து இந்த வீடியோ வந்து பாட்டை கேட்டு வாசிக்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிஸ்ல இன்னைக்கு கிளாஸ் 3ல இருக்கும். கிளாஸ் 1 கிளாஸ் 2 இது ரெண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டீங்க வாங்க. ஓகே, ஸோ இது எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு லைனும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதனால 1 2 முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, சாங்குக்குள்ளே போகலாமா? நான் ஒரு தடவை வாசிச்சு கட்டிடுறேன். ஸ்டார்ட் ஆயிடும் நமக்கு. ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட ஒரிஜினல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எஃப் மைனர். பட் இந்த சாங்கில் கொஞ்சம் ஆக்சிடென்டல் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம எந்த நோட்லாம் வாசிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன். அதாவது எந்தெந்த நோட் லைனாக வாசிக்கிறோங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் அங்கேருந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இ ஃப்ளாட்லேருந்து எஃப் வரைக்கும் இருக்குது. இ, எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி. ஆக்சுவலி இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா எஃப் மைனர் அப்படிங்கிறப்போ அங்கே நமக்கு டி ஃப்ளாட் தான் வரணும். பட் இங்கே இந்த இடத்துல ஆக்சிடென்டல், அதனால நமக்கு இங்கே டி கொடுக்குறோம். அதனால தான் நான் அந்த ஸ்கேலோட நோட்ஸ் மட்டும் சொல்லாமல் உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன். ஓகே, டி, இ ஃப்ளாட் அண்ட் எஃப். ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதிக்கோங்க என்னென்ன நோட்ஸ் இருக்குங்கிறத. அப்போ தான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வாசிக்கிறோம். பட் நம்ம நார்மலாக ஸ்கேல் வாசிக்கும் போது அந்த ஸ்கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் தான் முடிப்போம். பட் நம்ம சாங்கோட நோட்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால இங்கேருந்து இது வரைக்கும் வாசிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த சாங்கோட ஒரிஜினல் ஸ்கேல் எஃப் மைனர். எஃப் மைனரில் டி ஃப்ளாட் வரும். பட் இந்த ப்ரீலூடில் நமக்கு டி வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நோட்டோட சவுண்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ஒவ்வொரு நோட்டாக வாசிச்சு பார்த்து அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் நோட். ஸோ இந்த ஒவ்வொரு சவுண்டும் எவ்வளோ பிச்சில் இருக்குது, இதுலேருந்து இது எவ்வளோ ஹையாக இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரியே கூட இருக்கலாம். பட் நீங்கள் அப்சர்வ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? அந்த சேஞ்சஸ் எப்போ வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. பட் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக வராது. ஓகே, அதனால் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா நோட்டையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 நோட்டாக வாசிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் சிங்கிள் நோட்டாக வாசித்தேன். செகண்ட் கிளாஸ் 2 நோட்டாக வாசித்தேன். இப்போ 3 நோட்டாக வாசிக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த 3 நோட்டும் என் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் 3 தடவை வாசிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கேளுங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். லாங்காக இருக்கிற நோட் மட்டும் நான் ஒன்ஸ் வாசிச்சிடுறேன். சிலருக்கு வந்து நான் வாசிக்கிற இந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்மனா 1 2 3 தேர்டு கிளாஸில் இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த ஸ்பீடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பீடாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே வரணும். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக வாசிக்கிறேன். ஒரிஜினல் ஸ்பீடு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் அதையே நான் கொஞ்சம் கம்மி பண்ணி ஸ்லோவாக தான் வாசிக்கிறேன். செகண்ட் லைன்.
இந்த பார் மட்டும் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் நான். இப்போ ஃபுல்லாக ஒரு தடவை நான் ஸ்லோவாக வாட்ச் காட்டுறேன். நீங்கள் வாட்ச நோட்ஸ் கரெக்டு தானே அப்படிங்கிறத என் கூடயே நீங்கள் வாட்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பீட் உங்களுக்கு ஓகேவா இருந்ததா இல்லை ஃபாஸ்ட்டாக இருந்ததா, கண்டுபிடிக்க முடியுதா முடியலை அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கலாமா ஃபாஸ்ட்டாக எடுக்கலாமாங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் கிளாஸ் போடுறேன். ஓகே இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரைட்டோ ராங்கோ ஃபுல் நோட்ஸுமே நீங்கள் எழுதியிருக்கணும். ஓகே, எழுதுனா தான் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எழுதுறது கரெக்டாக தப்பாக நம்மளால் முடியுமா முடியாதுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனால் தப்போ கரெக்டோ எழுதிடுங்க. ஓகே, இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ரிப்பீட் ஆகும். பட் நான் இங்கே வந்து ஒரு தடவை தான் வாசிச்சிருப்பேன். இப்போ நான் அதையே ரிப்பீட் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான் 2 times ரிப்பீட் ஆகும். அங்கே வந்து ஒரு தடவை தான் நான் எழுதியிருப்பேன். இங்கே மட்டும் இங்கே எஃப் நின்றுக்கலாம். அவங்களுக்கு நின்று தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டில் முடிக்கும் போது ஒரு சின்ன எஃப் வரும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஆன்சர். எத்தனை பேர் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஒரிஜினல் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா that's all. இது ஒரிஜினல் ஸ்பீடு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் நீங்கள் வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சவுண்டு வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மூளைக்கு காதுக்கு டீச் பண்ணுறீங்க. இந்த சவுண்டு இப்படி இருக்கும், இந்த சவுண்டு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு பாட்டு கேட்கும்போது இந்த சவுண்டா அப்படிங்கிறத உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால இதெல்லாம் பேசிக் ஸ்டெப் தான். இதெல்லாம் நம்ம முடிக்க தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் அந்த ஹியர் நாலேஜ் வந்து நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எத்தனை பேர் கரெக்டாக எழுதியிருக்கீங்கிறது கீழே கமெண்டில் போடுங்க. கீபோர்ட் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் level 1 level 2 2 கோர்சஸ் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.